துலாம் ராசிக்கு 2026 சனி வக்ர பெயர்ச்சியால் இந்த வக்ர பெயர்ச்சி காலத்துல முடிவு பெறும் 3 பிரச்சனைகள் என்ற தலைப்புல தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். இப்போ துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு, மீனத்துல சனி இருக்கு. 6ஆம் இடத்துல கோச்சாரத்துல சனி வரும்போது நல்ல பலன்கள் தான். ஆனா பிரச்சனைகளை கொடுத்துதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில நிறைய வேலை விஷயமான பிரச்சனைகள், கடந்த காலத்துல வேலை போயிடுச்சு, வேலை இல்லாம தேடிட்டு இருக்கிறது, அல்லது ஒரு தொழில் மாற்றத்துக்கு தயாராகக்கூடிய காலகட்டம். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வருமானம் இல்லை, வேற தொழிலை ஆரம்பிக்கலாமான்ற எண்ணம். அடுத்தது கடனுடைய பிரச்சனைகள், எதிர்ப்புகள். அடுத்தது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரிகள், குறிப்பா சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகள், அவங்களுடைய டாமினேஷன் அல்லது அவங்களுடைய டார்ச்சராலேயே சில பேர் வேலையை விட்டுருப்பீங்க, அல்லது வேலையில இடர்பாடுகளுடன் அங்கேயே கூட இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இன்னொன்று முக்கியமா, கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு ஈகோ கிளாஷ். இந்த ஜூலை மாச பலன்களை கூட நான் சொல்லியிருந்தேன், விலகி போகும் உறவு அப்படின்ட்டு. அதாவது சில ஆர்கியூமெண்ட்ஸ், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறது, ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்து சனி வக்ரம் ஆகிறது நல்லதுதான், அதுல நெகட்டிவ் கிடையாது. ஆனாலும் உங்க ஜாதகத்துல இந்த சனி வக்ரமா இருக்கு அப்படின்றத பாருங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சுனாக்க நிறையவே பாசிட்டிவ். அப்படி இல்லை, என் ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல அப்படின்னாலையும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் கொஞ்சம் இருக்கு. சில விஷயங்கள்ல பொறுமையாவும் இருக்கணும். அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. துலாம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி என்பது 2026 ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் இருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 மாசத்துல ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஒரு பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்திலிருந்து வக்ரம் ஆகும் போது பாசிட்டிவ் தான். குறிப்பா 6ஆம் இடத்துல சனி இருந்து கடனை கொடுத்தது, நோயை கொடுத்தது, எதிரிகளையும் கொடுத்தது, வேலையில சில சிக்கல்களையும் கொடுத்தது. இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவாவும் மாத்தும். ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வேலையில இருந்து நீங்க ஒரு நல்ல வேலைக்கு மூவ் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அந்த வகையில உங்களுக்கு ஏற்கனவே 2025லயே வேலையில நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தான். இந்த வேலையை விட்டுருப்பீங்க, அல்லது பிரச்சனையோடையே இருந்துகிட்டு இருப்பீங்க, வேலை இன்னமும் தேடிட்டு இருப்பீங்க. சில பேர் கிடைச்சிட்டு இருக்கோம், சில பேருக்கு மாற்றங்களோடு இருந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். அதாவது வேலை சம்பந்தமான காரியங்கள்ல வேகம் எடுக்கும். இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வேலை தேடுறீங்கனாலையும் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா தேடுவீங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்துல அலைச்சல்கள் இருக்கும், வேலை உறுதியா கிடைக்கும். அல்லது ஆல்ரெடி வேலையில இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை விலகும். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க விலகி போவாங்க, அல்லது பிரச்சனைகள் குறையும், அல்லது வேற ஒரு டிபார்ட்மெண்டாவது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு இந்த 4 மாசத்துல வாய்ப்பு இருக்கு. அப்போ வேலை தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள் நீங்கும். முதல் பாயிண்ட், முதல் பிரச்சனை தீருது. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்குது. சில பேர் தொழில் செய்வீங்க, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அல்லது ஆல்ரெடியே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வருமானம் இல்லை பெருசா அப்படின்றவங்களுக்கு அந்த இன்னோவேஷனை புகுத்தி, டெக்னாலஜி புகுத்தி மேலும் தொழிலை டெவலப் பண்றதுக்கான ஐடியாக்கள் நிறையவே வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. புதிய தொழில் ஐடியாக்கள்லாம் வரும். புதிய திட்டத்தை கையில் எடுக்க போறீங்க, புதிய தொழிலை செய்ய போறீங்க, அதன் மூலம் பணம் வருது, கடனை அடைக்க போறீங்க. கடன் பிரச்சனையும் குறையும், அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமலேயாவது இருப்பீங்க. ஸோ இது 2வது பிரச்சனையும் உங்களுக்கு முடியுது, பண பிரச்சனை. 3வதா மேஜரா இருக்கிறது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு. வாழ்க்கை துணைவர் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, நாம ஒண்ணு சொல்றோம், நம்ம நல்லதுக்கு தான் சொல்றோம், ஆனா வாழ்க்கை துணைவர் அதற்கு எதிராக செயல்படுகிறார். அவரால் ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் தான் இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, அல்லது வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல தொந்தரவு, அதற்கு செலவு பண்றதா இருக்கு, அல்லது கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, ஒரு அந்நியனி இல்லை, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற சூழ்நிலைகள் தான். துலாம் ராசியா இருக்கிறவங்களுக்கும் சரி, துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்குமே சரி, கருத்து வேறுபாடுகள் பெருசா இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட சொல்றேன், வாழ்க்கை துணைவர் புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்க சொல்றதை ஒபே பண்றதோ அல்லது உங்க சொல்றதன்படி நடக்கிறதோ ஏற்படும். அதன் வகையில குடும்பம் ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்குள்ளே சமரசமா ஆக்கிவிங்க.
உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஸோ அந்த வகையில வந்து சனி வக்கரமாவது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ். அதாவது ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்த பாவ கிரகம் வக்கரமாகுதுன்னா பாசிட்டிவ் தான். சில பேர் வந்து ஆல்ரெடி பிரிஞ்சிருப்பீங்க, தோஷங்கள் இருக்கு, அப்படிப்பட்டவங்க பிரிஞ்சிருப்பீங்க. தோஷங்கள் இருந்து பிரிந்திருப்பவர்கள் வழக்குகளுக்கு கூட சில பேர் இருக்கோம், அல்லது வழக்குக்கு போகாம நீண்ட காலமா பிரிந்திருக்கக்கூடியவர்களும் இருப்பீங்க. ஸோ இதற்கெல்லாம் ஏதாவது இந்த முடிவுகள் கிடைக்குமா அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்துல இந்த வக்கர காலத்துல கணவன் மனைவி உறவு நிலையில வழக்குகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் உங்க பக்கம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் இந்த நேரத்துல வழக்குக்கு போறதுக்கும் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. அது சொத்து சம்பந்தமான வழக்கோ அல்லது டிவோர்ஸ் கேஸோ கூட இப்ப போய் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பார்க்கணும். சனி வக்கரமா இருக்கு அப்படின்னாலையும் தசாபுக்தி என்ன தசாபுக்தி நடக்குது என்பதையெல்லாம் பார்த்து ஒரு பாசிட்டிவான நேரம்னா நீங்க புதுசா இப்ப வழக்குக்கு போகலாம். ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நல்ல நேரம் வரும்போது அதுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடுங்க. அதே போல வேலையை மாத்தலாம், வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, டென்ஷன் இருக்கு, வேலையை மாத்தலாம்னு நினைக்கக்கூடியவர்களுமே உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நீங்க தாராளமா மூவ் பண்ணலாம். இருக்கிற இடத்த விட பெட்டரான இடமே உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் என்பது ஈஸியா அமைஞ்சிரும். ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகலன்னா இருக்கிற இடத்துலயே எடுங்க. அங்கேயே கூட உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகலன்னா இப்போதைக்கு ஒரு 4 மாசத்தை இடமாற்றத்தை தவிர்த்தலாம். சனி வக்கரமா இருந்தா ஆல்ரெடி நீங்க விட்டுருப்பீங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பொதுவாகவே ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுல, ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுல, ஒரு முன்னேற்றம் அமையறதுல. ஆனா கடுமையா வேலை பார்ப்பாங்க, வேலைன்னே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் குடும்பத்துக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா பெருசா முன்னேற்றம் இல்லை. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட முன்னேறி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குமே ஒரு நல்ல காலன்றது வருஷத்துக்கு ஒரு 140 நாள் வந்து சனி வக்கரம் ஆகுது. அந்த வக்கர காலத்துல இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறாங்கன்னா அது சக்சஸ் ஆயிடும். அந்த வகையில உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். வழக்குகள் இருந்தீங்கன்னா வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உடல் நலத்துல நீண்ட கால நோய் இருக்குன்னாக்க அந்த நோய்க்குரிய மருத்துவம் கிடைச்சி குணமாகுவீங்க. இந்த நேரத்துல பாதிப்பு என்பது பெருசா இல்லை. எதிரிகள் தொல்லை விலகும். முக்கியமா எதிர்ப்புகளை நீங்க அடக்குவீங்க. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லாம நீண்ட காலமா இருந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக போலான்னு பிளான் பண்றீங்கன்னா இந்த நேரத்துல சாதகமா இருக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே புத்திரபாக்கியம் என்பது நம்ம ஜாதகத்துல இருவர்கள ஒருத்தருக்காவது புத்திரபாக்கியம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸும் ஆகும். ஆனா 2 பேருக்குமே புத்திர பாக்கியம் ஜாதகத்துல இல்லை, அந்த புத்திர சந்தான பாக்கியம் வலுவா இல்லை, குறைவா இருக்கு அல்லது இல்லை அப்படின்றவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட்டோட அடிஷனலா பரிகாரமும் கண்டிப்பா செய்யணும். அது என்ன பரிகாரம்னா ஒரு சிம்பிளானதான். அதாவது பிரம்ம முகூர்த்த டைம்ல குளிச்சுட்டு பிள்ளையார் இருக்கக்கூடிய அரச மரத்தை ஒரு 9 சுத்து சுத்திட்டு வர்றது. அது தொடர்ந்து டெய்லி சுத்தும் போதுதான் அது பலன் கிடைக்கும். அது மாதிரி தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா வந்து புத்திர பாக்கியம் ஏற்படுது. ஆனா மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் கூட எடுக்கணும். அதே போல திருக்கருகாவூர், தஞ்சாவூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல திருக்கருகாவூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கற்பக ரட்சாம்பிகை கோவில் இருக்கு. இந்த கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு நீங்க போயிட்டு வேண்டிக்கிட்டு வரலாம். அதாவது அங்க வந்து பிரசாத நெய் கொடுக்குறாங்க. அந்த நெய்யை நம்ம வாங்கிட்டு வந்து அதோட கொஞ்சம் வேற புதிய நெய்யும் வாங்கி கலந்து நம்ம இரவு நேரத்துல தினமும் கொஞ்சம் உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது புத்திர பாக்கியம் ஏற்படுது. அதே போல அங்க வேண்டிக்கிட்டு வரலாம். சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்குமே விளக்கெண்ணெய் பிரசாதம் தராங்க. அதே போல அங்க தங்க தொட்டில் இருக்கு, தொட்டில போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட வேண்டிட்டு வரலாம். குழந்தை பிறந்தாக அந்த மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்த பின்னாடி அங்க தங்க தொட்டில போடுறதை நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு நீங்க வேண்டிட்டு வர்றதும் பழனி முருகனை வேண்டிக்கிட்டு வர்றதுமே உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துது. அதே போல சில பேருக்குலாம் வந்து திருமணம் ஆகாம டிலே ஆகிட்டே இருக்கும். திருமணம் வரன் வந்தாலும் செட் ஆகாது. அவங்களுக்குமே திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம், வரன் வந்து செட் ஆகும். அது தடை இருக்குன்னாக்க திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய வயலூர் சுப்பிரமணியர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அந்த தடைகள் விலகும். உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். போட்டித் தேர்வு எழுதுவீங்க. அரசு பணி தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களும் உங்க ஜாதகத்துல முதல்ல அந்த பிராப்தம் இருக்கான்னு பாருங்க. நீங்க வந்து பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு ஜாதகத்துல இருந்துட்டு நீங்க போட்டித் தேர்வே எழுதிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ தசாபுக்தி சரியில்லைன்னு அர்த்தம்.
ஏன்னா உங்களுடைய எண்ணத்துக்கு மாறா செயல்பட வைக்கும் சரியில்லாத தசா புக்தியில. அப்படி செயல்படுத்தி உங்களை வந்து காலத்தை வீணாக்கும். அது என்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல தசா புக்தியும் உங்க நேரமும் நல்லா இருக்கோ அன்னைக்குதான் உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுல சக்சஸ் ஆவீங்க அந்த ரூட்ல போயிட்டு. இப்ப உங்க ஜாதகத்துல அரசு பணிக்கு போகணுன்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு, அந்த யோகம் இருக்குன்னாக்க, இப்ப தசா புக்தியும் சரியா இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குன்னாக்க, நீங்க அரசு பணிக்கு தேர்வு எழுதுறீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், கை மேல கிடைக்கும். எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த நேரத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கக்கூடிய காலகட்டம், நல்லா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. விரும்பிய கோர்ஸ் சேரத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு அதுல சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்ப வந்து இங்க வந்து சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கர காலத்துல ஒரு வீடோ அல்லது ஒரு சொத்தோ வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. பழைய சொத்து இருக்கு, பூர்வீக சொத்து இருக்கு, அதை வித்துட்டு சொத்து வாங்குறதுக்கான யோகம் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சி மூவ் பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில மாற்றக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. வருமானம் வரும், கடனை அடைப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க, பெரிய சண்டை இல்ல, சச்சரவு இல்ல. ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணிவர் உங்களுக்கு சமரசமா போவாரு. அந்த வகையில ஒன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரத்துக்கான முயற்சிகள் கூட செய்யலாம். இந்த விலகி போன உறவு, உங்களை விட்டு விலகி போன உறவு கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது நட்பாகட்டும் அல்லது உறவாகட்டும், அவங்க வந்து மீண்டும் வந்து உங்களோட சமரசம் பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே விலகி போன நட்பு அல்லது உறவு உங்களோட மீண்டும் பேட்சப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு இல்லை, அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல வேலையில புதிய மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க, முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில், சில பேருக்கு தொழில் சிந்தனைகள் ஏற்படும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வேலையிலேயே இந்த எதிர்ப்புக்கெல்லாம் அடங்கும், வேலையில பெரிய டார்ச்சர் கூடங்கிறவங்களால பிரச்சனைகளா இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க ஒண்ணு வந்து நீங்க வேற ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்றதோ அல்லது அங்க இருந்தே கூட வேற டிபார்ட்மெண்ட் சேரக்கூடிய வாய்ப்போ கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அதனால எதிரி தொல்லை அகலும் உங்களை விட்டு. கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பாகவே இருக்கும். உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும், சில மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதனால ஒரு ஒற்றுமை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். பிள்ளைகள் வகையில செலவுகள், இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக சுப செலவுகள் நிறையவே வரும். கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டம். அதனால சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் உண்டு. நிறைய ஆர்டர்கள் வரும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் வரும், அதை முடிச்சு கொடுத்துட்டு பணமும் வரும், கடனை வெற்றிகரமாக கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை துணையோர் வகையிலையோ பிள்ளைகள் வகையிலையோ செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வருமானம் வந்தாலும் செலவு அதிகமா இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல நீங்களும் உங்களுடைய உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. ஆனா பெரிய அளவுக்கு நோய் வராது, பயப்பட வேண்டியதில்லை. சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சி வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த நேரத்துல சொத்து வாங்குறதுக்கான யோகமோ அல்லது ஒரு பழைய வண்டி வித்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த குருவோட பார்வை 4ஆம் பாவத்துக்கு இருக்கிறதுனால விசாக நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாங்குறதோ அல்லது நிலம் வாங்குறதோ அல்லது விற்கிறதோ அதில் ஆதாயம் அடைகிறதோ, பூர்வீக சொத்து கிடைச்சு அதை வித்துட்டு ஆதாயம் அடைஞ்சு அதன் மூலம் கடனை அடைக்கிறதோ இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு இந்த 4 மாசத்துல. சோ இது ஒரு பாசிட்டிவான காலகட்டம் தான். சனி வக்கரமாகிறது இந்த நேரத்துல நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றியையும் தரும். நன்றி, வணக்கம்.